அனைவருக்கும் வணக்கம். பாமக கட்சி சார்பில், அதாவது வன்னியர் சங்கம் சார்பில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் பெரும்பாலான வன்னிய இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அந்த வர்ற கோஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பட்டமாக தலித்து மக்களுக்கு எதிராகவும் எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கு எதிராகவும் தான் அவருடைய முழக்கமே அங்கே இருக்கும். எழுச்சி தமிழர் திருமா ஒருபோதும் வன்னிய மக்களுக்கு எதிராக எங்கேயும் செயல்படுறது கிடையாது. ஆனால் சாதி வெறியர்களுக்கு எதிராக அவர் பேசுவார். சாதி வெறிகளால் எத்தனையோ சேரி குடிசைகள் கொடுத்தப்பட்டிருக்கு, எத்தனையோ சேரி இளைஞர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது மாதிரி சம்பவங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல இருந்து நின்று தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் பேசுவார். இப்ப நடந்த மாநாட்டில் கூட பாத்தீங்கன்னா, அதாவது அது அன்புமணியே அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த ட்வீட்டை பாருங்க. எப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம், அதாவது வளையப்பேட்டை என்ற ஒரு கிராமத்துல விசிகவுடைய கொடி கம்பத்தை ஆக்ரோஷமா சாதாரண அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா, சேதப்படுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவருடைய கட்சி இளைஞர்கள் விசிகவுடைய கொடி கம்பத்தை சேதப்படுத்திட்டாங்க. சேதப்படுத்தல ஐயா, மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷ சாதி வெறியோடு மிகப்பெரிய ஒரு கும்பல் அந்த கொடி கம்பத்தை அவ்வளோ வெறி கொண்டு அகற்றிய ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. ஆனா சேதப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது. சேதம் என்னன்னா, ஒரு கும்பல் வெறி கொண்டு தாக்குதல். அது என்ன, ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம்? மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. ஆனா சாதாரண போறப்போக்கில் சேதப்படுத்திட்டாங்க. இனிமேல் இது போல சம்பவங்கள் எந்த கட்சி கொடி, பாமக கட்சியில இருக்கிறவர்கள் வன்னியர் சங்கத்துல இருக்கவங்க எந்த கட்சி கொடியை தொட மாட்டாங்க. அவர்கள் தொடுவது, அவர்கள் வெறி கொண்டு தாக்குவது விசிகவுடைய கொடி கம்பங்களும் சேரி பகுதியில் இருக்கும் மக்களை மட்டும்தான் அவர்கள் தாக்குவதும், அவர்கள் மீது நஞ்சை விதைப்பதும், இதை கேவலமான செயல்கள் படுறது அவங்க இந்த சேரி மக்கள்கிட்ட மட்டும்தான் அவங்களுடைய காட்டுவாங்க. சேரி மக்கள் இது இன்னொன்னு என்னன்னா, வன்னிய மக்களுக்காக நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய அளவுல குரல் கொடுப்பவர் தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் தான். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுவரை ஒன்றிய கவர்மெண்ட்ல ஓபிசிக்கு மருத்துவத்துல இடஒதுக்கீடே கிடையாது. அதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் தான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, திமுக ஃபைட் பண்ணிச்சு. ஆனா மத்தியில் அமைச்சராக இருந்தது அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் இப்ப 2 முறை தேர்தலில் தோல்வி அடைஞ்சு ராஜ்யசபா எம்பியா உள்ள போனாரு. அப்பயும் அவர் இதை பத்தியும் எதுவுமே குரல் கொடுக்கல. தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய அரசியல் என்ன? தமிழ்நாட்டுல வன்னிய மக்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை வச்சு அரசியல் பண்ணணும், அதுதான் இவங்களோட டார்கெட். இப்ப கூட இடஒதுக்கீடுக்காக மிகப்பெரிய அளவுல போராடுறாரு. அதுக்காக தான் மாநாடு நடத்தினாங்க. இப்ப மே மாசம் அவங்க ஒரு மாநாடு நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இது மாமல்லபுரத்துல. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, திமுக விமர்சிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்களுடைய அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவர்கள் அரசியல் செய்வது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்துதான் இவருடைய அரசியலே நிலைப்பாடே இருக்கும். இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வெறி கொண்டு தாக்குதல் நடத்தினாங்களா விசிக கொடி கம்பத்துல, அதெல்லாம் நீங்க எல்லாரும் நுட்பமா கவனிக்கலாம்ல, எவ்வளவு வெறி கொண்டு தாக்குறாங்க. இந்த வீடியோவை பாருங்க. இத மாதிரி அவ்வளவு ஆக்ரோஷமா தாக்குறாங்க. ஆனா அதை பத்தில எதுவும் பேசாம போற போக்குல அவர் சொல்லிட்டு பாரு. இப்ப நம்ம சொல்ல வேண்டியது மறந்துட்டு பாருங்க. இப்ப திமுக மக்கள் தொகையை எடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி திமுக மத்திய அரசு அதுக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அந்த திட்டத்துக்கான நிதியை வழங்கணும். அப்பனாதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழக அரசால நடத்த முடியும். இந்த அறிவு கூட ஐயாவுக்கு இருக்காது, சின்ன ஐயாவுக்கு இருக்காது. மிகப்பெரிய ஒரு அரசியலை எங்க செய்யணுமோ அங்க செய்யல. ஆனா வன்னிய மக்களை அந்த சாதி வட்டத்துக்குள்ளேயே நிறுத்தி வச்சு, அவங்கள கலவரத்தை தூண்டி வச்சு, அவங்க மீது பல வழக்குகள் போட வச்சு, அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆக்குறது தான் இவங்க 2 பேருடைய வேலையாவே இருக்கு. இவங்க 2 பேருடைய அரசியலே இதுதான். தலித்த போய் அடி, தலித்த உத. அப்பனாதான் நீ உனக்கான இடத்த நீ பிடிக்க முடியும். இல்லைன்னா அவங்க உன் இடத்த பிடிச்சிருவாங்க. தலித் மக்கள் வன்னிய மக்களுடைய இடத்த எங்க அபகரிச்சாங்க? எந்த இடத்துல அபகரிச்சாங்க? தலித், அதாவது ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை பார்ப்பன சமூகம் அபகரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து ஐயாவும் சரி, சின்ன ஐயாவும் சரி, எதுவுமே
எதிர்த்து குரல் கொடுக்கறதும் கிடையாது, கேட்பதும் கிடையாது. அதை மாதிரியான அரசியல் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. அதை மாதிரி அரசியல் தான் வந்து இவங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து இவங்களுடைய அரசியல் முழுக்க முழுக்க வந்து தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்களை நோக்கி மட்டுமே இவங்களுடைய அரசியல் இருக்கும். மற்றபடி வந்து மாணவர்களுக்கான அரசியல், இளைஞர்களுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல், இந்த தமிழ் சமுதாயத்துக்கான அரசியல், தமிழ் மொழிக்கான அரசியல், இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா ஐயா வந்து தமிழை வந்து ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம்ட்டு தமிழை பத்தி பெருமை பேசுவாரு. இன்னைக்கு வந்து தமிழ் மீது வந்து மிகப்பெரிய ஒரு வந்து பிஜேபி வந்து ஒரு போர் வந்து தொடுத்திருக்கு. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா கூட்டணி தர்மம் இல்ல. ஐயா தான் வந்து அந்த சிஐஏ சட்டத்தையே வந்து ஆதரிக்கும் போது வந்து கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சான்னு சொன்னார்ல. தமிழ் மொழி நாளைக்கு அழிஞ்சாலும் வந்து கூட்டணி தர்மத்துக்காக தான் நாங்க வந்து ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடிய நிலைதான் வந்து அவர் வாயிலிருந்து வரும். மற்றபடி வந்து தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் வந்து அவர் வந்து பெரிய அளவுல வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அரசியல் செய்யற நிலையில இல்லை. ஏன்னா வந்து பிஜேபி எதிர்த்து அவர் அரசியல் செஞ்சாருன்னா நாளைக்கே வந்து அன்புமணி அவர்கள் வந்து உள்ள தள்ளிடுவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் வந்து அவங்க வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி சேருவதற்கும் கூட்டணி வைப்பதற்கும். அதனால வந்து வன்னிய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை விட்டு வெளியேறனால தான் வந்து பாமக என்ற ஒரு கட்சி வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு, அதாவது வெற்றி பெறுவதற்கு கூட வந்து மற்ற கட்சிகளுடைய தயவோட வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி வந்து பாமகவுடைய பலமும் பாமகவுடைய அரசியல் செல்வாக்கு வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வர்றது காரணம் என்னன்னா, அந்த சமுதாய மக்களே வந்து பாமகவின் கட்சியோட நிலைப்பாடு என்ன, அன்புமணி ராமதாசம் அவர்களும் ஐயா மருத்துவர் அவர்களும் வந்து அவரோட நிலைப்பாடுகள் வந்து என்ன அப்படின்றது வந்து வன்னிய மக்கள் வந்து முழுக்க முழுக்க புரிந்ததால் மட்டும்தான் வந்து அவர்கள் வந்து பாமக வந்து நிராகரித்து அவர்களை வந்து எல்லா தொகுதிகளிலும் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இழக்க செய்வதற்கான காரணமே வந்து இவர்களுடைய நிலைப்பாடு அரசியல் தான். இதுல வந்து இன்னமும் வந்து அந்த பாமக கட்சியில வந்து இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் சரி, அந்த தொண்டர்களும் சரி, சாதி உணர்வோடும், சாதி உணர்வு என்பதை விட சாதி வெறியோடும் இருப்பதற்கு தான் வந்து அந்த கட்சியோடைய இன்று வரை வந்து இருப்பதற்கு காரணமே வந்து இந்த சாதி வெறியுடைய ஆதிக்கம் தான். ஏன்னா வந்து தலித் மக்களையும் திருமாவையும் அட்டாக் பண்ணாலே அந்த அந்த சமுதாய மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா வந்து பாமக கூட வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி என்பதால் தான் வந்து இவர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து விசிகாவுக்கு எதிராகவும் தலைவர் திருமாவர்களுக்கு எதிராகவும் தலித் மக்களுக்கு எதிராகவும் வந்து இவர்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து தலைவர் அப்பவே சொல்லுவாரு, அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம்னு. அதே போல சொல்ற அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம். நன்றி, வணக்கம்.